அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இது உங்க மொட்டமாடி பாலிடிக்ஸ். மொட்டமாடி பாலிடிக்ஸ்ல வந்து இது 6வது எபிசோட். ரொம்ப நாளா போடல. ஆமா, ரொம்ப நாளா போடல. காரணம் யார் தெரியுமா? யாரு? நட்சத்திரங்கள் இவர்தாங்க காரணம். இவர்தான் காரணம். ஆமா, நைட் ஷிஃப்ட்னு போயிட்டு நாங்க என்ன பண்றதுங்க? ஓகே, இன்னைக்கு என்ன பேச போறோம்? என்ன பேச போறோம்னா, என்னாச்சு பக்கா மாசம் முதல்வர் என்னாச்சு பத்தாம் மாசம் முதல்வரே என்னாச்சு? ஏன் அந்த கேள்வி? ஏன்னா இப்ப வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க, பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க, பார்த்தோம். பட்ஜெட் பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டோம். சரி, அதுல வந்து பட்ஜெட்ல சொல்லப்படாத, அது மட்டும் இல்லாம தேர்தல் அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. நாங்க வந்து இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்கே, நாங்க வந்து இதெல்லாம் பண்ணுவோம், அதை ஏன் பட்ஜெட்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன அப்படின்னு மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம். கடந்த காணொலியில வந்து மேலாட்டம் பார்த்தோம். இப்ப இறங்கி அலச போறோமா? முதல்ல வந்து நானே கொண்டு வரேன். என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம். நான் வந்தாக்கா 2500 எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சரி, ஆனா இன்னும் தேஞ்சு போன ரெக்கார்டே ஓடிட்டு இருக்காரு. அது எப்போ மாத்துவீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல தீய சக்தி வந்து 1000 ரூபாய் குதிச்சா, தூய சக்தி நாங்க வந்து 2500 கொடுக்கணும்னு சொன்னாரா? தீய சக்தியாவே ஒண்ணு இருக்கிறீங்களே, எப்ப நீங்க தூய சக்தியா மாறுங்க? வாஷிங் மிஷின் ரிப்பேருங்க, இன்னும் ரெடி ஆகல, ஒருத்தர் உள்ள குச்சி நாங்க ரெடி பண்ணி தூய ஆட்சியில குடுத்துருவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படி வந்து எங்க தாவேக நண்பர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, வேற ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, வேலை இல்லா பட்டதாரிக்கு வந்து மாசம் வந்து 4000 ரூபாய் தரேன். நான் மட்டும் வேலை இல்லாம இருக்கேன், வேலை இருக்குது இருந்தாலும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த தரத்துக்குள்ள கொண்டாந்துருக்கேன். என்னையும் அல்ப புத்தி அவனுக்கு. சரிங்க, சரி, ஓகே. அந்த திட்டத்தை வந்து எப்ப நிறைவேற்றுவீங்க? ஏன்னா கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க, கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க, நாங்க அதை சொல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நம்ம நினைவுபடுத்துறோம். என்னன்னா, இந்த டைட்டில் வைக்கிறதுல வந்து நம்மள வந்து அடிச்சிக்க முடியாது. அதுல வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா டைட்டில் ஒண்ணு இருக்கு. என்னங்க அது? அன்னபூர்ணி சூப்பர் 6. அது என்னன்னா சிலிண்டர், அதாவது வருடத்துக்கு நாங்க வந்து 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? சரி, அதையும் இந்த பட்ஜெட்ல கொண்டு வரலன்னு பார்த்தா சிலிண்டர் வைக்க இடம் இல்ல. 6 சிலிண்டர்ல ஒரே இடத்துல அடக்க முடியாதுல்ல, அதனால இந்த பட்ஜெட்ல வந்து அதை மறந்துருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். அடுத்து வந்து இன்னொன்னு முக்கியமான விஷயம், நாங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி ஆட்சியை வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சமூக நீதி ஆட்சிக்கு அடிப்படையா இருக்கிறது என்னது? சாதி வாரி கணக்கெடுப்பு. எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை எப்ப எடுப்பீங்க? இதுக்கு ஏதாவது பட்ஜெட்ல ஒதுக்கிட்டீங்களா அப்படின்னா? அப்படி எதுவும் இல்ல. அது இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம மொழிப்போர் தியாகிகள், அப்புறம் சுதந்திர போராட்ட இந்திய எதிர்ப்பு மொழிப்போர் தியாகி மட்டும் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி போராடிய மற்றும் சிறைக்கு சென்ற நம்மளோட தியாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் 2.5 லட்சம் தரேன்னாங்க. சரி, அந்த 2 லட்சம் தரத்தை இந்த நிதி ஆண்டுல சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவும் காணும். இல்லையா? அப்படி இல்லங்க. தமிழ் எப்படி மறந்தாங்களோ அந்த மாதிரி கடன்லயே இல்லையா, அந்த மாதிரி பட்ஜெட்லயே இல்லையா, அந்த மாதிரி அப்படி இல்ல. பச்சைக்கிளின்ற பேரே இல்லங்க. அப்படியா? சரிங்க. அடுத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடு தேடி ரேஷன். ஏன்னா நார்மலாவே நாங்க போய் ரேஷன் கடைனாலே அச்சி பருப்பு இல்ல, திங்காம்பா, செவ்வாய்க்காம்பா, புதன்கிழமை மாத்துறாங்க. அப்படி வந்தாலும் கிஃப்ட் கொடுக்குற பேர்ல நீங்க கொடுத்துறீங்க, ரேஷன் அரிசி கேஸ் அரிசி கொடுத்துறீங்க, நல்ல அரிசி கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்க ஆய்வு நடத்துறீங்க, அதுல இருந்து தூக்கிட்டு போயிருங்க. சரி, வீடு தேடியாச்சும் வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. அதுவும் அறிவிக்கல. எங்க போச்சு அந்த திட்டம்னா? எங்க வரும் நினைச்சிருக்காரு. பின்னாடி வந்துட்டு இருக்கு. அடுத்துதான் வந்து மாற்றுத்திறனாளிக்கு மாசம் வந்து 3000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்ப பட்ஜெட் தாக்கல்ல வந்து அதுக்கு எதனா ஒரு ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு A4 ஷீட்ல பறந்து போயிடுச்சு போல இருக்குது. அதே போல பழைய ஓய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை தடை செஞ்சாங்க. அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, புதுசா வந்து ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோட போயிடணும், பென்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இவர் வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாருன்னா, அதை நான் திருப்பி கொண்டு வருவேன், எல்லாருக்கும் பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புதுசா இருக்கு. புதுசுதான். நிறைய பேர் அதை சொல்லிருக்காங்க, கூட சொன்னாங்க நாங்க கொண்டு வருவோம், ஆனா அது கொண்டு வரல. இப்போ அதுக்கு எதனா வந்து ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்களா, ஏதாவது பட்ஜெட் தாக்கல் எதனா பண்ணிருக்காங்க கேட்டா அதுவும் பக்கத்துல இடத்த காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணல, பேப்பரே காணும். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போன திமுக ஆட்சியில இந்த கடைசியில வந்து நிறைய போராட்டங்கள், முக்கியமா எந்தெந்த போராட்டங்கள் எதுக்கு நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து தொடர்ந்து போறாங்க. ஏன் போறாங்கன்னா தனியாருக்கு கொடுக்காதீங்க, வந்து நிரந்தர அரசு பணியா மாத்துங்க அப்படின்னு போராடினாங்க. அடுத்து வந்து செவிலியர் போராடினாங்க. எதுக்கு போராடினாங்க? அவங்களோட பணி நிரந்தரத்துக்காக அது போராடினாங்களா? அப்ப கூட அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம முதல் போட்ட அமைச்சர் இருக்காருல்ல, அவர் கூட முதல் போட்ட அமைச்சர் இப்படி பேசியிருந்தாருல, நாங்க வந்து உறுதியா பண்ணோன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து ஆசிரியர்கள் போராடினாங்க. அப்புறம் வந்து நம்ம மருத்துவர்கள் இபிஎம் பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலும் போராட்டம் நடந்தது. என்னன்னா தற்காலிக பணியாளரா இருக்க நாங்க எங்களை நிரந்தர பணியாளரா மாத்துங்க அப்படின்னு போராடினாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாரையும் நிரந்தர பணியா மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்காக ஏதாவது பட்ஜெட்ல நிதி இருக்குன்னு பார்த்தா இல்ல. ஆமா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், தூய சக்தி ஆட்சி இல்ல, தீய சக்தி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொன்னார்ல தளபதி. அந்த தீய சக்தி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பஸ் மூஞ்சி மட்டும் கழுவி அப்படியே நம்ம லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ்டிக் பவுடர் போட்டு அப்புறம் பின்பக்கம் அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க ஒரு பஸ். அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா இலவச கட்டணம் கொடுத்து இது பண்ணி பெண்களுக்கு சொல்லியிருந்தாரு. உடனே எங்க பெரியப்பா சித்தப்பா என்ன பண்ணாரு, இரு அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. நம்ம தூய சக்தி நம்ம முதலமைச்சர் இப்ப இருக்கிற ஆட்சி அமைச்சர் நம்ம தூய சக்தி அமைச்சர் என்ன சொன்னாரு, முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இருங்க தமிழ்நாடு முழுக்க போங்க, எப்போனா இருங்க துட்டு கொடுக்காதீங்க, உங்க அண்ணோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது பெண்களுக்கு இலவசமா எங்க ஏறி எங்க வேணா இறங்கலாம். ஆமா அப்படி சொல்லியிருந்தாரு. சரி இவ்வளவு சொன்னாரு, இந்த பட்ஜெட்ல என்ன போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். இல்ல அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கான பழத்தையே காணும். ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க அந்த வாழைப்பழம் அந்த மாதிரி தான் ஒண்ணு கூட காணும் இங்க, அந்த மாதிரி கிடையா போயிருக்கு. சரி அதேதான் ஏற்கனவே தூய சக்தி ஆட்சியில தீய சக்தி ஆட்சியில என்ன நடந்ததோ அந்த பிங்க் பஸ்ல மட்டும் அது அப்படியே இருக்குது, அப்படியேதான் இருக்குது, அப்படியே தொடர்ச்சியா இருக்குது. அதான் நீட்சி, அந்த ஆட்சியோட கட்சியோட நீட்சி அப்படிதான் போயிட்டு இருக்கு. சானிட்டரி நாப்கின் மகளிருக்கான அந்த இதுவெல்லாம் வந்து கொடுக்குறேன், இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. சரி இந்த பட்ஜெட்ல அதுக்காச்சும் என்ன பேசுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே காணும். எப்பதான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. நினைச்சாலே நடந்துருங்க, நினைச்சா நடக்கும் நினைக்கிறீங்க. சரி அது நினைங்க, இந்த பட்ஜெட்ல அடுத்த பட்ஜெட் கொஞ்சம் கொண்டாந்துருங்க, அதை மறந்துட்டு இருக்கீங்க நீங்க. அடுத்ததான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி உரிமை தொகை திட்டம் வருஷம் வந்து 15,000 தரேன்னு சொல்லி. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறேன்னு கேளுங்களா. ஒரு படம் கத்தி படத்துல என் உயிரே போனாலும் விவசாயம் மட்டும் விட்டுறாதீங்க சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த இது கடனை வந்து விவசாய கடனை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க, தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பண்ணல. நீங்க வந்து வெற்றி விவசாய திட்டம் 15,000 தரேன் எங்க நினைச்சேன், சிரிச்சேன். அந்த மாதிரி எங்களுக்கு சொன்னாருங்க. அவர் வந்து சொன்னாரு மாசம் வந்து வருஷம் வந்து 15,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கோலா கம்பெனி அப்படின்னு ஒரு நாளைக்கு வந்து தாமிரபரணி ஆற்றுல மட்டும் 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்குது. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க கிடைக்கும் அப்படிலாம் பேசுவோம். ஆனா சுயஸ் நிறுவனத்தை எடுத்து வந்து உள்ள வைப்போம். அதுதான் இப்போ யாரு சார் நீங்க இவங்க எல்லாம் மணி பிளான் நட்டவங்க இல்ல, 40 வருஷமா நாத்து நட்டவங்க அப்படின்லாம் பேசுவோம். ஆனா வந்து விவசாயிகளை கண்டு கொள்ள மாட்டோம். கண்ணுக்குள்ளே தெரியுதுங்க நீங்க பேசுறது. அப்படி கண்ணை மூணா கனவுல அது தெரியுது அப்படியே. ஆமா இது சார் கிழடுக கூட்டமா இவங்க எல்லாம் வந்து மணி பிளான் நட்டவங்க இல்ல சார், 40 வருஷம் நாத்து நட்டவங்க அப்படின்னு நான் கூட வச்சிருந்தேன், ஃபயர் விட்டுருந்தேன். அதுல நிறைய இருக்கும். என்னன்னா ஒரு பணக்காரன் யூஸ் பண்ற காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த மியூசிக் வரும். அப்படிலாம் நாங்க ஒரு காலத்துல வந்து போட்டு ஃபயர். எப்பேற்பட்ட வசனங்க தெரியல உனக்கு. இப்ப தெரியுது, அப்ப புரியல, இப்ப புரியுது. சரி சரி ஓகே வரலாம். அதான் வருஷம் வந்து 15,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. சரி அதுக்கு ஏதாச்சும் பட்ஜெட் தாக்கல்ல வந்து என்ன பங்கு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு எதுவும் பிரிக்கல. போன வாட்டி இந்த பேப்பரை காணோம் சொன்னோம், இந்த வாட்டி அந்த இதுவே காணோம், அந்த தாள் அந்த இது நோட்டே காணோம். அப்படியா? ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்திலும் வெற்றி 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 அந்த மாதிரி வெற்றின்னு ஒரு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்னா வெற்றி தொழில் பயிற்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சரி வெற்றி வெற்றின்னு இருக்கேன்னு தேடி பார்த்தேன். வெற்றி 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 இது இந்த தொழில் பயிற்சி இருக்கான்னு பார்த்தா இல்ல, பட்ஜெட்ல சொல்லல. அந்த படத்துல வெற்றிமாறன் அதை எடுத்து சொல்லியிருக்காரு, ஒன்றும் கிடையாது. நீங்க பேரை மட்டும் தான் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோமான்னு கேட்டா அந்த திட்டம் வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கா, அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. நாங்க வந்துட்டோம்னு வச்சுங்களா, நீங்க வந்து கவலையே பட தேவையில்ல. மாதம் ஒரு முறை வீட்டுக்கே வந்து மின் கட்டணம் அந்த அளவு, அந்த யூனிட் எத்தனை யூனிட் இருக்குன்றது அந்த அளவு நாங்க வந்து குறிப்பிடுவோம். அதாவது மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வந்து நாங்க கொடுத்துருவோம். 2 மாசத்துக்கு ஒரு முறை இருந்தது. அது இல்லாம நாங்க வந்து 200 யூனிட் இலவசமா கொடுப்போம்.
அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பண்ணது என்னன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணாதான் நாங்க 200 யூனிட் இலவசமா கொடுப்போம். எதுக்கு எங்களுக்கு இலவசம் குடிப்பீங்க, நாங்க 200 ரூபாய் கட்டுவோம், நாளைக்கு நீங்க 2000 கட்டணும், எப்படி கட்டுறாங்க? கட்டினுக்குறாங்க ஏற்கனவே. தமிழ்நாடே வந்து புலம்புது வைத்து எனக்கு வந்து 1000 ரூபாய் வரும், இந்த மாசம் 4000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு 100 பேர் யூடியூப் சேனல் வச்சிருந்தவங்க இப்ப 2000 பேர் ஆயிட்டாங்க. அவன் கதறான், எல்லாருமே வீடியோ. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உச்சத்துக்கு 4 மடங்கு ஆயிடுச்சு. ஆமாங்க. அடுத்து ஊரக வளர்ச்சி திட்டம், அதாவது 100 நாள் வேலை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஆட்சியில வந்தீங்கன்னா 150 நாளா நாங்க மாற்றி எல்லாருக்கும் பணி கொடுப்போம், எல்லாருக்கும் இருக்கிற ஏரிகள் குளங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்ப சொன்னீங்க. சரி, அது குறிச்சு எதனா திட்டங்கள் பட்ஜெட்ல என்ன எடுத்திருப்பீங்க பார்த்தா அது பேரே காணும், ஊரம் காணும். அப்ப 150 நாளா மாத்தல, 100 நாள் தான். அதுக்கான இப்ப இருக்க செய்யற வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டி கொடுத்து மறந்துட்டு இருக்கிறீங்க. சொத்து வரி கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய இதுல ஏத்தி வச்சிருந்தாங்க வரிகளை. சரி, இந்த ஆட்சியிலாச்சும் நாங்க என்ன பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க தளபதி ஆட்சியில எல்லாத்தையும் குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் அந்த சொத்து வரித்துக்குரிய இதுவை பார்த்து நாங்க தேடி பார்க்கறோம், சுத்தி தேடுறோம். சொத்து அந்த பட்ஜெட்ல இதுல பேப்பர்ல பார்த்தா ஒண்ணுமே காணும். இல்ல அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் எங்களோட கேள்வியாகும், மக்களுடைய கேள்வியா இருக்கு. என்னாச்சு பக்கா மாசு முதல்வரே என்னாச்சு? நீங்க சொன்ன எந்த விஷயமும் இந்த பட்ஜெட்ல வரலையே. அடுத்த பட்ஜெட்லயாவது வரணும்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறோம். நீங்க நினைச்சா மட்டும் போதும். நன்றி.